ஃபேம் வெல்கம் டு கிரிக் இன்ஃபோ சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா சீரிஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஓடிஐ முடிஞ்சிருக்கு. ஸோ அத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் மோரோவர் நம்ம இட்டனா கம்பேக்க பத்தியும் பேச போறோம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவ பாருங்க. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த குவாட்ஸ், ரோஹித் சர்மா சொன்ன குவாட்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, தே மே ஹேவ் டேக்கன் அவே தி கேப்டன் பேட்ச் பட் நாட் தி லீடர் வித் இட். இன்னைக்கு மேட்ச் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, மோஸ்ட்லி மிட் ஆஃப் த மேட்ச்ல ரோஹித் சர்மா தான் கேப்டன்சி கொஞ்சம் பண்ணார் லைட்டா. அட் த சேம் டைம் இன்னைக்கு ஒரு பெரிய ரெக்கார்ட் ரோஹித் சர்மா பண்ணியிருக்காரு. ஸ்மாஷிங் தி பெஸ்ட் 1000+ ஓடிஐ ரன் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா இன் ஆஸ்திரேலியா. கைஸ், நீங்க பார்க்கலாம். இன்னிங்ஸ் 21, ஜஸ்ட் 21 இன்னிங்ஸ்ல 1000 ரன்ங்க. மித்தவங்க நீங்க பார்க்கலாம். மஹிந்தா ஜெயவர்தன் 35 அண்ட் தென் சங்ககாரா 29. ஆவரேஜ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. ஈவன் ரிச்சர்ட்ஸோட ஆவரேஜ் அதிகமா வச்சிருக்காரு. பட் 38 இன்னிங்ஸ் ஆடல. பட் 38 இன்னிங்ஸ் ஆடினா தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும் ஈவன் ரிச்சர்ட்ஸ் கூட. பட் ஸ்டில் இது செம பெரிய ரெக்கார்டுங்க. ஒண்ணு மட்டும் புரியலங்க. ரோஹித் சர்மாவுக்கு கேப்டன்சி பண்ற இன்டென்ட் இருக்கு. அண்ட் தென் மோரோவர் என்ன மிஸ்டேக் பண்ணாரு ரோஹித் சர்மா? இல்ல ஓடிஐல என்ன பொறுத்தவரைக்கும் என்ன மிஸ்டேக் பண்ணாருன்ட்டு எனக்கே தெரியல. ஃபைண்ட் பண்ண முடியல உண்மையிலேயே சொல்லப்போனா. சாம்பியன்ஸ் டிராஃபி அடிச்சாரு. அண்ட் தென் 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் ஈவன் தோ ஃபைனல்ஸ்ல பெர்ஃபார்மன்ஸும் பண்ணாருங்க. பண்ணாம இல்ல. ஃபைனல்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ண ஒரே பேட்ஸ்மேன் அந்த ஸ்கோர் கார்ட்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும். ரோஹித் சர்மா மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ அப்படி இருக்கும்போது, எதனால இந்த கேப்டன்சி சேஞ்ச்? ஒண்ணுமே புரியல சீரியஸா. அண்ட் மோர் ஓவர் கில். ஸோ ஓகே, கேப்டன்சி சேஞ்ச் பண்ணி டிசர்விங் கேப்டன் குடுத்திருந்தாலும் பரவால்ல. ஐ திங்க் ஸ்ரேயஸ் ஐயர் வெல் டிசர்வ். ஸோ இன்னைக்கு 50 போட்டாரு. அதிலேயே தெரிஞ்சிருக்கும் யாரு ரியல் கேப்டன்ட்டு. அண்ட் கில்ல பொறுத்தவரைக்கும் சீனா கண்ட்ரில ஒண்ணுமே ஆனதில்லங்க. அண்ட் ஈவன் மோர் ஓவர் நம்ப நாக் அவுட் மேட்சஸ் கூட அவர் ஒழுங்கா ஆடுனது கிடையாது. எந்த மேட்ச் ஒரு 3 இயர்ஸா கன்சிஸ்டன்ட்டா எல்லா ஃபார்மேட்டும் ஆடுறாரு. எந்த நாக் அவுட் மேட்ச் கில் அடிச்சு பார்த்தீங்க? ஐபிஎல்லேயே சொல்றேங்க. ஐபிஎல்லேயே அவர் டீமுக்கு சொல்றேன். எந்த நாக் அவுட் மேட்ச் கில் அடிச்சு பார்த்துருக்கீங்க? அண்ட் என்ன பண்ணாருன்னு தெரியல. இல்ல இவ்ளோ பெரிய எனக்கு என்னன்னு தெரியலன்னா, ஐபிஎல்ன்ட்டு ஒரு லீகே நடக்குது. அது எதுக்கு நடக்குது? ஸோ யாரு பெஸ்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணா கேப்டன்ஷிப் பண்றாங்களோ, அவங்க இந்தியன் டீமுக்கு சூட் ஆவாங்கன்ற ஒரு டெஸ்ட் தானே ஐபிஎல் சொல்லப்போனா. பட் ஸ்டில் கில் என்ன ஜெயிச்சாரு, வின் பண்ணாரு தெரியல. ஸ்ரேயஸ் ஐயர் ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு போயிட்டாரு. 2 இது அண்ட் ஒரு ஐபிஎல் கப்பும் அடிச்சாரு. ஸ்டில் ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஃபுல் டைம் கேப்டன்சி குடுக்க ஏன் பயப்படுறாங்க? ஒண்ணும் புரியல. ஸோ இது ஒண்ணும் மாடலிங் இல்லங்க. கிரிக்கெட்டு இப்ப பார்க்க போனா செலக்டர்ஸ் மாடலிங் மாரி தான் சூஸ் பண்றாங்க. மாடலிங்ல சொல்லுவேன். கில் டிசர்விங். பட் கிரிக்கெட்லன்ட்டு வரும்போது கில் டிசர்விங்கா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கில் டிசர்விங் கிடையாது. ஸோ T20ல யார் பிளேஸ புடிச்சுக்கிட்டு இருக்காருன்னா, உங்களுக்கே தெரியும். ஜெய்ஸ்வால் பிளேஸ புடிச்சுக்கிட்டு இருக்காரு. டிசர்விங்கே இல்ல. ஆனா நல்ல டிசர்விங்கான பிளேயர் ஜெய்ஸ்வால் பிளேயிங் 11ல இல்லாம இருக்காரு. ஓடிஐல பொறுத்தவரைக்கும் ஆஸ் அ பிளேயரா ஓகேங்க. ஓகே ஃபைன். நம்ப ஷிகர் தவானுக்கு பதிலு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்ன்னு வச்சுப்போம். ஷிகர் தவான் கூட அடிப்பாரு. பட் கன்சிஸ்டா அடிப்பாரு. நல்ல பெரிய நாக் ஆடலனாலும் கன்சிஸ்டன்ட்டா ஒரு 50, 40ன்னு அடிச்சுட்டு போவாரு ஷிகர் தவான். பட் கில் என்ன ப்ரூவ் பண்ணாருன்ட்டு ஒண்ணுமே புரியல. கேப்டன்சிய தூக்கி குடுத்துட்டாங்க கில்லுக்கு. அண்ட் அதோட பலன தான் இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 2 ஓடிஐ லாஸ் அண்ட் 2 ஓடிஐயும் பெர்ஃபார்ம் பண்ணல. பண்ணவும் மாட்டாரு. சீனா கண்ட்ரில கில் அடிச்சு நான் பார்த்ததே கிடையாது. அ இந்தியன் பிட்ச்ல மட்டும் தான் ஆடுவாப்புல. அதுவும் இந்தியன் பிட்ச்ல நாக் அவுட் மேட்ச்ன்னு வந்தாருன்னா அவுட் ஃப்ரீ விக்கெட்டு. ஓகேவா? ஓகே கைஸ், சரி விடுங்க. சொல்லி என்ன பேசி என்ன பிரயோஜனமும் இல்ல. ஸோ நம்ம ரோஹித் சர்மா பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் கூட என்ன பொறுத்தவரைக்கும் அந்த நீங்க முன்னெல்லாம் பார்க்கலாம். ரேஷ் ஷாட் ஆட போய் அவுட் ஆவாரு. பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படி இல்ல. டிஃபெண்ட் பண்ண தான் பார்த்தாரு. பட் அது கொஞ்சம் பவுன்ஸ் ஆனனால, ஓவர் பவுன்ஸ் ஆனனால மேபி ஸ்லிப்புக்கு கேட்ச் போயிடுச்சு. பட் இன்னைக்கு மேட்ச் அந்த டைவ் அடிச்சது அப்பவுமே புரிஞ்சிருச்சுங்க. இஸ் ஹங்கர் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ பெரிய ரன்னுக்கு எதிர்பார்க்குறாரு ரோஹித் சர்மாவும் புரிஞ்சுது. அதுக்கேத்த மாரி கரெக்ட்டா ஆடுனாரு. பட் பேட் லக். அந்த பவுன்ஸ பார்த்த உடனே தலைவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அடிச்சுட்டாப்புல. ஓகே ஃபைன். ஸ்டார்க்கும் அதுக்கேத்த மாரி தான் பிளான் பண்ணி போட்டுருக்கான். ஓகே. பட் நல்ல நாக். அண்ட் கோலி நம்ம கோலி 2 டக் அவுட். பட் அது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த கிளவுஸ் காமிச்சதுல வந்து கோலி ரிட்டயர் ஆக போறாருன்ட்டு நினைக்கிறாங்க. பட் அப்படி கிடையாதுங்க. நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்தா தெரியும்.
எல்லாருமே ஸ்டாண்டிங் அங்க இருக்க கிரவுட்ஸ் எல்லாமே ஸ்டாண்டிங் அவேஷன் குடுத்தாங்க கோலிக்கு. ஸோ அத ரெகக்னைஸ் பண்றதுக்காண்டி தான் அவரு ஜஸ்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணணும்ல. எதுவும் பண்ணாம போயிட முடியாது. ஸோ அதுக்காண்டி தான் அந்த கிளவுஸ காமிச்சாரு தவிர மித்தபடி ஒண்ணும் கிடையாது. மேபி அட்லைட்ல அட்லைட்ல இதான் லாஸ்ட் இன்னிங்ஸ்ங்க. இதுக்கப்புறம் அவரு ஆட முடியாது தெரியும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் ஓடிஐ வேர்ல்டு கப் எங்க நடக்கப்போகுது? சவுத் ஆஃப்ரிக்கால நடக்கப்போகுது. ஸோ அதனால ஒரு சின்ன கெஸ்டர் குடுத்தாரு தவிர மத்தபடி நீங்க நெனச்சுக்க வேண்டாம். கோலி ரிட்டயர் ஆக போறாரு. அந்த 2-0 வச்சுலாம் கோலியோட பேட்டிங்க சந்தேகப்பட முடியாது. கண்டிப்பா அட்லீஸ்ட் 3 ஓடிஐல ஒரு டீசென்ட் ரன் அடிப்பாரு. அப்படியே அடிக்கலனாலும் பரவால்லங்க. ஹி டிசர்வ் மோர் சான்ஸஸ்ங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். மத்தபடி சொல்றதுக்கு எதுவும் இல்லங்க. கில் கேப்டன்சி ஒரு அட்டர் ஃப்ளாப்பு. ஸோ ரோஹித், விராட் ஆடுற வரைக்கும் பார்க்கலாம். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் யங் பிளேயர்ஸ்க்கு கண்டிப்பா என்னோட சப்போர்ட் இருக்கும். நம்ம வாஷிங்டன் சுந்தர் ஆகட்டும், யாரா இருக்கட்டும், டிசர்விங் யங் பிளேயர்ஸ்க்கு கண்டிப்பா நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணும். கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.